இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அளவியல் 3Dயில் ஒவ்வொரு சப்டிவிஷன் ஒவ்வொரு ஷேப்பாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹெமிஸ்பியர் அரைக்கோளம்ன்ற ஷேப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். அரைக்கோளம்னா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது சூப்பு கடை. சூப்பு கடையில் எப்படி பவுலில் நமக்கு சூப்பு கொடுப்பாங்க, அரைக்கோள வடிவ பவுலில் தான் நமக்கு சூப்பு கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் நமக்கு அரைக்கோளம். ஓகேங்களா? அரைக்கோளத்தோட கன அளவு வால்யூம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலத்தோட வால்யூமில் பாதி. கோலத்தோட வால்யூம்ங்கிறது என்ன? 4/3 πr3. இதில் பாதினா என்ன? ஹாஃப். 1/2 தான் பாதி. 2 அடிச்சா என்ன கிடைக்கும்? 1 2 2 2 2 4. அப்போ வால்யூம்ங்கிறது என்ன? 2/3 πr². சிஎஸ்ஏனா என்ன சார்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்பு. அரைக்கோளத்தின் வளைபரப்பு. அதாவது இந்த டாப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட்டுட்டு நம்ம இந்த கர்வ்டு போர்ஷன் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ்டு போர்ஷனில் 2 சர்க்கிள் இருக்கிறதா அர்த்தங்க. ஓகேங்களா? 2 சர்க்கிளோட ஏரியாவாக இருக்கும். சர்க்கிளோட ஏரியா என்ன? πr². அந்த கர்வ்டு போர்ஷனில் 2 சர்க்கிள் இருக்கும்னு சொல்கிறாங்கங்க. ஓகேங்களா? கர்வ்டு போர்ஷனில் மட்டும் 2 சர்க்கிள் இருக்குது சொல்லிடுறாங்க. அதனால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு, நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr² இருக்குது. ப்ளஸ் இந்த டாப்பில் என்ன ஷேப் இருக்குது பாருங்கள், டாப்பில் சர்க்கிள் ஷேப் இருக்குது. சர்க்கிளோட ஏரியா என்ன? πr². இது ரெண்டுத்தையும் கூட்டினா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் டாப்பில் இருக்க சர்க்கிளோட ஏரியாவையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். மொத்த வளைபரப்புங்கிறது 3πr². இந்த 3 ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சார்ட் வாங்கி இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் எழுதி உங்களோட வீட்டில் இருக்க வாலில் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கடி அந்த ஃபார்முலாஸை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்மனன்ட் மெமரியில் ஸ்டோர் ஆயிருங்க. ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலா, அரைக்கோளத்துக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2/3 πr3. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 3πr². ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுன்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆறுன்றது ரேடியஸ், தமிழில் ஆரம்னு சொல்லுவாங்க. டிங்கிறது டயாமீட்டர்னு சொல்லுவாங்க, தமிழில் விட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க டைரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவை காண்க. அதாவது 6 சென்டிமீட்டர் விட்டம் இருக்க கோளம் இருக்குது. அதில் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க 6 மீட்டர். இதில் என்ன கேட்குறாங்க? அரைக்கோளத்தோட கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு எக்ஸாக்டாக கோளத்தை 2ஆக கட் பண்ணால் அரைக்கோளம் கிடைக்கும், 2 அரைக்கோளம் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஒரு கோளத்தை 2ஆக கட் பண்ணால் 2 அரைக்கோளம் கிடைக்கும். ஸோ நமக்கு ரேடியஸ் மாறாது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் பிரியும், ரேடியஸ் மாறாது. நமக்கு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டரை 2ஆல் வகுத்தா நமக்கு ரேடியஸ் ஆரம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ டயமீட்டருங்கிறது 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. /2 = r. இப்போ 1 2 2 3 × 2 6. அப்போது அந்த அரைக்கோளத்தோட ஆரம்ங்கிறது எவ்வளோ? 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 3 மீட்டர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கிலீஷ் கொஸ்டின் வச்சுக்கோங்க. இஃப் த டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 6 மீட்டர், இட்ஸ் ஹெமிஸ்பியர் வில் ஹேவ் த வால்யூம்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், 3 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அரைக்கோளத்தோட வால்யூம், ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன? 2/3 πr3. கரெக்டுங்களா? நமக்கு ஆப்ஷன்லாம் பாருங்கள், பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி வச்சிடலாம். இப்போ 2/3 × π. r³ பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 3³ சப்ஸ்டிட் பண்ணலாம். 3³ 3 × 3 சேம். 3யும் 3யும் கட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 × 3 9. 9 × 2 18 × πன்னு இருக்குது. அப்போது அரைக்கோளத்தோட வால்யூம் எவ்வளோ? 18 π. இதே கோளத்தோட வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. கோளத்தின் வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸ்பியரோட வால்யூம் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் விட்டம், த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ஹெமிஸ்பியர் ஆஃப் எ டயமீட்டர் இஸ் 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல்டுன்னு கேட்டிருக்காங்க. அதன் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஷேப்பு? ஹெமிஸ்பியருக்கு. அதோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸு. அப்போ 2/2 1 சென்டிமீட்டருங்கிறத நமக்கு ஆரமாக இருக்க முடியும். அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 3πr². கரெக்டுங்களா? 3πr²ங்கிறத நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்.
அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புங்கிற 3πr². நமக்கு ரேடியஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல்லா வேல்யூமே பாருங்கள் பையில் தான் இருக்குது. ஸோ பை அப்படியே வச்சுக்கிறேன். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன தான் கிடைக்க போகுது, 1ன்னு தான் கிடைக்க போகுது. அப்போ 3யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3π அப்படின்றதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். நமக்கு இதோட யூனிட் என்ன, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியாவோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 3π சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் சதுர மீட்டர், சதுர மீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால சேம் தாங்க, டோன்ட் வரி. ஓகேங்களா, எனில் மொத்த புறப்பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரிக்கல் சாலிட் இஸ் 1386 ஸ்கொயர் மீட்டர்ஸ் தென் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம சூப்பு குடிக்கிற பவுலை அப்படியே தலையில் கவுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கவுத்து வச்சுருக்காங்க. இதில் பேஸ் அடியில் என்ன ஷேப்புங்க இருக்குது, அடியில் என்ன ஷேப் இருக்குது, சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளோட ஏரியா என்ன, πr². இதை தான் அடிப்பரப்புன்னு சொல்கிறாங்க. இதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நமக்கு அரைக்கோளத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 3πr². மொத்த புறப்பரப்புக்கு வந்து 3πr². ஆல்ரெடி நமக்கு πr² வேல்யூ தெரியும். சிம்பிளாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். இப்போ 3 × 1386 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. 3 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18ன்னு கிடைக்கும். 18க்கு 8 பேலன்ஸ் 1. 3 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24ன்னு கிடைக்கும். 24ஓட 1 ஆட் பண்ணால் 25க்கு 5 பேலன்ஸ் 2. 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9. 9 + 2 11க்கு 1 பேலன்ஸ் 1. 3 1ஆல் பெருக்கும்போது 3. 3 + 1 4. அப்போது நமக்கு மொத்த வலைப்பரப்புங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு, 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர். ரெண்டு ஒன்று தான். சதுர மீட்டர்னாலும் மீட்டர் ஸ்கொயர்னாலும் சேம் தான். இங்கே யூனிட்டை பாருங்கள், சேம் நம்பர் தான், 4158. 4158 மீட்டர் க்யூப் கொடுத்துருக்காங்க. 4158 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏரியாவோட யூனிட் தெரியணும். ஏரியாங்கிறது பவரில் 2 இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பவரில் 2 இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டரில் கொடுத்துருக்காங்க, சாரி சென்டிமீட்டர்னு சொல்லிட்டேன். மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டர் ஸ்கொயர். ஸோ 4158 மீட்டர் ஸ்கொயருங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் வலைபரப்பில் எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 3πr². நம்ம இந்த 2πr² எதை மல்டிப்ளை பண்ணுற மூலமாக 3πr² கொண்டு வரலான்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு மடங்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் மார்க்கில் ஆப்ஷனை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4πr² கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வராது. அதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 × 2 6πr² கிடைக்கும். ஸோ இது வராது. ஆப்ஷன் சியை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2πr² 3/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 கேன்சல் ஆயிடுது. 3ஐயும் πr² மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3πr² கிடைக்குங்க. அப்போது ஒரு அரைக்கோளத்தோட வலைப்பரப்போட எதை மல்டிப்ளை பண்ணும்போது அதோட மொத்த பரப்பு கிடைக்குது, 3/2 மல்டிப்ளை பண்ணும்போது அதோட மொத்த பரப்பு கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரே 6 அளவு கொண்ட முழுக்கோளத்தின் புறப்பரப்பு. முழுக்கோளத்தோட புறப்பரப்புங்கிறது என்ன, 4πr². நமக்கு புறப்பரப்புன்னு கேட்டாலும் மொத்த புறப்பரப்பு கேட்டாலும் கோளத்துக்கு சேம் தான். சேம் ரேடியஸ்னு சொல்லிட்டாங்க, ஒரே ஆரம். அப்போ 6ங்கிறது ரெண்டுக்குமே சேம் தான். அரைக்கோளத்துக்கு 6 சேம் தான், கோளத்துக்கும் 6 சேம் தான். அரைக்கோளத்தின் மொத்த பரப்பிற்கும் உள்ள விகிதம். அரைக்கோளத்தோட மொத்த பரப்புங்கிறது என்ன, 3πr². ரெண்டுத்துக்குள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. விகிதம்னா ரெண்டுத்துலேயும் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபைடு வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. சிம்பிளாக πr² அடிச்சு விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 4:3. 4:3னாலும் 4/3னாலும் சேமுங்க. ஓகேங்களா, மறந்துடவே கூடாது. ரேஷியோவும் டிவிஷனும் சேம். 4:3னாலும் 4/3னாலும் சேம். அதனால தான் நம்ம πr²டையும் கேன்சல் பண்ணிட்டோம். πr² கேன்சல் பண்ணிட்டா 4/3 கிடைக்கும். அது ரேஷியோவில் எழுதுறப்ப 4:3 கிடைக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க.
இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரைக்கோளத்தின் வலைபரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. ஆரத்தோட வர்க்கம்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கொஷின் வாசிச்சிடலாம். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ்னால் என்ன, ஆர் ஸ்கொயரோட எதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அரைக்கோளத்தோட வலைபரப்பு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 2π ஆர் ஸ்கொயர்டு. அப்போது ஆர் ஸ்கொயர்டோட எதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 2πன்ற வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது, அரைக்கோளத்தோட வலைபரப்பு கிடைக்குது. ஆர் ஸ்கொயர்டோட என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது அரைக்கோளத்தின் வலைபரப்பு கிடைக்கும். அரைக்கோளத்தோட வலைபரப்புக்கான ஃபார்முலா 2π ஆர் ஸ்கொயர்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆரத்தின் வர்க்கத்துடன் சொல்லிட்டாங்க. ஆரத்தின் வர்க்கத்துனா ஒன்றும் இல்லை, ரேடியஸோட பவர் 2 தான் ஆரத்தின் வர்க்கம். அது கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணும், 2πன்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு அரைக்கோளத்தின் வலைபரப்பு 2772 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் 2772 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தென் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்னு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், அவங்க கொடுத்தது எடுத்து எழுதிடலாம். அரைக்கோளத்தோட வலைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 2π ஆர் ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 2772ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த வலைபரப்புன்னு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தோட மொத்த வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 3π ஆர் ஸ்கொயர்டு. இதிலிருந்து நான் π ஆர் ஸ்கொயர்டை மட்டும் கண்டுபிடிச்சேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். ஸோ இங்கே இருக்க 2ஆல் நான் கட் பண்ணிடுறேங்க. 1 2 2 மூவி 2 6, பேலன்ஸ் வந்து 1, 8 2 16, பேலன்ஸ் 1, 6 2 12. அப்போ π ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1386ன்னு கிடச்சிருக்கு. இந்த π ஆர் ஸ்கொயர்டை அப்படியே இது கூட வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். இதோட 3யோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3π ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூ கிடச்சிரும். 3 × 1386 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு கிடச்சிரும். ஓகேங்களா. 3 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 18ன்னு கிடைக்கும். 18க்கு 8, பேலன்ஸ் 1. 3 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24ன்னு கிடைக்கும். 24 + 1 25க்கு 5, பேலன்ஸ் 2. 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9ன்னு கிடைக்கும். 9 + 2 11க்கு 1, பேலன்ஸ் 1. 3 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3 + 1 4. அப்போ 4158 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் என்ன வரணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. சரி, ஆன்சர் 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா. இதே மாதிரி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் தர்றேன், 2 சேம் சம். ஓகேங்களா. இதே மாதிரி கொடுக்குறேன், ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. அப்போ 3π ஆர் ஸ்கொயர்டோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 675 π சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, அதன் வலைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 2π ஆர் ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு இன்கேஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கே கூட நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு அனுப்பலாம். என்ன நம்பர் சொல்லியிருந்தோம், 7339691304ன்றது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு இந்த சம் சால்வ் பண்ண தெரியலன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிருங்க, உங்களுக்கு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஆன்சரை கமெண்ட்டில் போட்டுருங்க தெரிஞ்சவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு திடக்கோளத்தின் வலைபரப்பு 3π ஆர் ஸ்கொயர் 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கோளம் கொடுத்துருக்காங்க, ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4π ஆர் ஸ்கொயர்டு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு இந்த கோளத்தை 2 அரைக்கோளங்களாக பிரித்தால் அந்த ஸ்பியரை வந்து 2 செமி சர்க்கிளாக பிரிக்கிறப்போ ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தோட மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்ன, 3π ஆர் ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து பிங்க் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு 1152 π சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துட்டு வளைந்த வெளிப்பரப்பின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் கொஸ்டின் வச்சிங்க, த வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் 1152 π சென்டிமீட்டர் கியூப், தென் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே பாருங்கள், இதில் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குங்களா, வளைந்தன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஹெமிஸ்பியர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அரைக்கோளத்தோட வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன, 2/3 π
ஆர் கியூப்ன்றதா நமக்கு கன அளவுக்கான ஃபார்முலா. இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1152 பைன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 2π r². அப்போது நமக்கு இந்த கன அளவுலேருந்து ஆர் கண்டுபிடிச்சோம்னா அதை கொண்டு வந்து வலைபரப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து நான் ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க 2 வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷனில் தான் போகும். நான் டைரெக்டாக கட் பண்ணிடுறேன். 1 2 2 5 × 2 10, பேலன்ஸ் 1 15 ஆயிரும். 7 × 2 14, பேலன்ஸ் 1. 6 × 2 12. இங்கே பாருங்கள், இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் பை இருக்குது. ஸோ கட் பண்ணி விட்டுறேன். இங்கே டிவிஷனில் இருக்க 3 வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். இப்போ r³ = 576 × 3ன்னு கிடைக்குங்க. 576 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1728ன்னு கிடைக்கும். நமக்கு இங்கே ஆரோட வேல்யூ தான் தேவை. இங்கே r³ இருக்குது. இந்த க்யூப் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது க்யூப் ரூட்டாக மாறுங்க. க்யூப் ரூட் ஆஃப் 1728ன்னு கிடைக்கும். எப்படி க்யூப் ரூட் கண்டுபிடிக்கணும், ஸ்டார்டிங்லேருந்து 3 நம்பரை விட்டாச்சு. இதில் இந்த 2 நம்பருக்கு வேலை இல்லை, 8க்கு தான் வேலை. எதை க்யூப் பண்ணும்போது நமக்கு 8ன்னு கிடைக்கும், 2 க்யூப் பண்ணும்போது தான் 8ன்னு கிடைக்கும். ஸோ நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன, 1ன்னு இருக்குது. 1 அல்லது 1ஐ விட கம்மியாக இருக்க க்யூப் நம்பர் என்ன, 1ன்றதே க்யூப் நம்பர் தான். எதோட க்யூபு, 1ஓட க்யூப் தான் நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ க்யூப் ரூட் வேல்யூ என்ன, 12. இந்த 12 கொண்டு வந்து அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. 2π r²தான் ஃபார்முலா. நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில் தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. அப்போ 2 × π × ஆரோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 12ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ 12 ஸ்கொயர் பண்ணும். 12 × 12 144ன்னு கிடைக்கும். 144 2ஆல் பெருக்கும்போது 288ன்னு கிடைக்கும். பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அரைக்கோளத்தோட வலைபரப்புங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு, 288 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். பரப்பளவுனா பவரில் 2 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே இது பவரில் 2 போட்டுருங்க. இது இன்கேஸ் மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருங்க. ஓகேங்களா, இந்த கொஷினில் பாருங்கள், நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம், ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா, வால்யூமை கொடுத்துட்டு ரேடியஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோம். அந்த ரேடியஸை வச்சு நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சால்வ் பண்ணோம். அப்போ இதே கொஷினில் 2 விதமாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த இன்கேஸ் வந்து ரேடியஸ் மட்டுமே தனியாக கேட்கலாம். அந்த மாதிரி மாடல் வந்து இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அரைக்கோளத்தின் கன அளவு, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் தான் 19404 சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. கியூபிக் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் க்யூப்னாலும் கியூபிக் சென்டிமீட்டர்னாலும் சேம் தான். அதன் ஆரம் என்ன, ரேடியஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. போன சம் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, ரேடியஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், அதே மாடலில் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இது வரைக்கும் நமக்கு கோலத்தில் கேட்டிருக்க சம்ஸ். ஓகேங்களா, மறக்காமல் இந்த கொஷினை வந்து ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ட்ரை பண்ணுங்கள், சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. சால்வ் பண்ண இங்கே கற்றுக்கிட்டிங்கன்னா மெயின் எக்ஸாமில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பரவாயில்லை, டைம் இழுத்தாலும் பரவாயில்லை. மெயின் எக்ஸாமில் நமக்கு டைமை குறைக்கணும்னா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மெயின் எக்ஸாமில் டைமை குறைக்க முடியும். ஸோ தினமும் மேக்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமில் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகேங்க, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார். தேங்க்யூ.